கட் பண்ணி வச்சுருங்க, அதை போட்டுக்கலாம். ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் தூளுக்கு தான் தூக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். கறிலாம் வந்து எலும்போட ஆரம்பிச்சிருச்சு. மக்களை வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுதுங்க, லென்த் வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 2 கிலோ வளர்ப்பு நாட்டுக்கோழி எடுத்துருக்குங்க. சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வீடியோ எப்படின்னு பாருங்கள். முழுசாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுட சுட சோறு ரெடியாக இருக்கும். எப்படின்னு முழுசாக செய்யணும்னு பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இனிமேல் லென்த் வீடியோ வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஹெல்ப் நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஆம்லேட்டு கலக்கி, ப்ரெட் ஆம்லேட்டு, பர்கரு, சில ஐட்டம்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் வந்து உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரபாத்தில் முன்னாடி தான் நம்ம ஓப்பன் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுக்கிறேன். சோம்பு வந்து இது இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, சோம்பு போட்டுக்கணும். ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வச்சுக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் இடையே விட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா வந்து அந்த பொன்னிறமாக வரட்டும். கருள் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொத்து வச்சுருக்கேன். அப்படியே போட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எண்ணெயில் வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுருலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 100 கிராம் வச்சுருக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போட்டுங்க. இது அரைச்சிது ஒரிஜினல். கடையில் நம்ம எதுவும் வாங்க முடியாது. அதனால் இருக்கிறத நான் போடுறேன். போட்டோம்னா நல்லா அடிப்பிடிக்கும். நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வரும். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பத்தெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வந்து மேலே வெங்காயம் தக்காளி வச்சுருக்குறோம். இதில் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிடும். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தக்காளி மசிஞ்சு எல்லாம் எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்குறோம். வளர்ப்பு கோழி, நாட்டுக்கோழி இது போட்டுக்கலாம். இது வந்து தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம், இல்லை ஒரு 5 10 நிமிஷம் விட்டால் தான் நல்லா இந்த வந்து கொஞ்சம் சாஃப்டாக உள்ள ஒரு தண்ணிலாம் விட்டு நல்லா சாஃப்டாகும் கறி. தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது, அப்படியே இருந்தால் போதும். தண்ணி கோழிலே தண்ணி இருக்கும், அந்த தண்ணி தான் ஊற்றல. இது நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோன்னே தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தலை கொதிக்கலாம். திறந்து பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம ஒரு சொட்டத்தோட தண்ணி ஊற்றலை பாருங்கள். எப்படி வந்து இந்த கறியில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா சாஃப்டாக வெளியே வந்து வெந்துட்டு இருக்குது. ஒரு கலரிட்டு மசாலா போட்டுடலாம். கறியோட கலரே பார்த்தீங்கன்னா மாறுது. ஏன்னா வந்து ஒரு 20 கிராம் வந்து தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொத்தமல்லி வச்சு 3 மீல் ஆட் பண்ணலாம். ஒரு கலரிட்டு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். வேவறதுக்கு தண்ணி, கறி வேவறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிடும். கறி நம்ம ஊற்றிக்கலாம். தட்டுப்பாட்டு மூடிடலாம். நல்லா வந்து ஒரு கலரிட்டு தட்டுப்பாட்டு மூடிட்டு நல்லா கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அனலில் இருக்கிற விரவெல்லாம் எடுத்தாச்சு. அனல் மட்டும் வச்சுருக்குறோம் பாருங்கள். இப்படி ஸ்லோவாக குக் ஆகுது. இப்படி விட்டால் நல்லா சாஃப்டாகும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் டச் ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி சில ஸ்லைடாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் தூளுக்கு தான் தூக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே பெப்பர் தூள் போட்டால் நல்லா கசப்பாக ஏறிடும். அதனால் ஃபைனலில் போட்டுக்கலாம். நல்லா வந்து மோடமாக இருக்குது, சளியை வருது நல்லா. பாருங்கள், நமக்கு வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். கறிலாம் வந்து எலும்போட ஆரம்பிச்சிருச்சு. கலரே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பசங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்றலாம். சாப்பிட உட்காந்தாச்சு. முட்டை இருக்குது, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு.
தம்பி சாப்பிட்டீங்களே? சுமாராக இருக்கா இல்லை எப்படி இருக்குது தம்பி? நீ வேணும் போட்டு சாப்பிடு தம்பி. நீ வயசு வந்து அப்படியா? சரி. கிரேவி மாதிரி மாசாக இருக்குது பாருங்க. உப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குது மக்களே. வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். இனிமேட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.